ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 2ல் இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். 87 கிலோவும் 220 கிராமும் இருக்குது நமக்கு. எப்பவும் போல் நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் நம்ம குடிக்கலாம். நீங்கள் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் தான் குடிக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்களே டீடாக்ஸ் வாட்டர் நீங்களே பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக குடிக்கலாம். ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும். கருவேப்பிலை வாட்டர் குடிக்கலாம், நெல்லிக்காய் வாட்டர் குடிக்கலாம், லெமன் ஹனி வாட்டர் குடிக்கலாம், ஜீரா வாட்டர் குடிக்கலாம், வெந்தய தண்ணி குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் வெதுவெதுப்பான தண்ணியில் குடிங்க. நான் ஒரு குடித்ததுக்கப்புறம் நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து 6:45 நைட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் 9:45 தான் சாப்பிட்ணும். ஸோ நீங்கள் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும்போது இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இந்த ஆப்பிள் டேட்ஸ் அப்படி போட்ட ஸ்மூத்தி தான் குடிக்கிறேன் நான். நீங்கள் வந்து உங்களுக்கு இட்லி தோசை நீங்கள் என்ன சாப்பிட்ணுமோ அதை நீங்கள் அளவு குவான்டிட்டி கம்மியாக வீட்டில் உள்ள ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த ஃபில்லிங்காக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப பசிக்கிற மாதிரி இல்லை. ஸோ வந்து இந்த ஆப்பிள் ஸ்மூத்தியே எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. மதியம் சாப்பாடு வந்து சாம்பார், நெல்லிக்காய் கூட்டு, அப்புறம் வந்து கருவாடு, சால மீன் கருவாடு இருக்குல்ல, அந்த கருவாடை வெங்காயம் தக்காளி மிளகாலாம் போட்டு வதக்கி இதுதான் சாப்பிட்டேன். மதியம் இதுதான் என்னோடய சாப்பாடு வந்து சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் வந்து எனக்கு வந்து வெயிட் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்றது வந்து கம்மியாக சாப்பிட்றோம் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நம்ம சாப்பிட்டு சோஃபாவை தேய்ச்சோம் அப்படின்னா வெயிட் ஏறிட்டே தான் இருக்கும். நம்ம எந்திரிச்சு வாக்கிங் போகணும், இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணினா தான் நம்ம வந்து நம்ம நினச்ச ஒரு பாடியை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இவ்வளோ நாள் நானும் இந்த மாதிரி தான் வீட்டில் சோஃபாவை தேய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் முடிவு பண்ணேன் இந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் 2025லன்னு சொல்லிட்டு தான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை நான் வந்து எடுத்தேன். நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம் பார்க்கலாம், நீ எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி நீ வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம், டயட் இருக்கேன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி எல்லோரும் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. பட் அது எதுக்குமே நீங்கள் வந்து அசரக்கூடாது. நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் அவங்களுக்கு பதில் வந்து நீங்கள் வாயால் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வெயிட்டை நீங்கள் கம்மி பண்ணி அவங்களே கேட்கணும், ஐயோ பரவாயில்லையே நீ வெயிட்டு கம்மி பண்ணியிருக்கியே, நீ எக்ஸசைஸு வாக்கிங் எல்லாமே டயட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க வாயாலே சொல்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஸோ ஈவினிங் வந்து நான் வாக்கிங் வந்து 1 hour அந்த மாதிரி டைமில் வாக்கிங் போனேன். நான் எவ்வளோ வாக்கிங் போனேன், எவ்வளோ கேலரிஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வீடியோட எண்டிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி கூழாங்கல்ல நடக்கும்போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கூடுமான வரையில் உங்கள் வீட்டு பக்கம் இந்த மாதிரி பார்க் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் போய் வாக்கிங் பண்ணுங்கள். நான் வீட்டு மாடியிலே வாக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கிங் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. 1 நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ணுவீங்க, அப்புறம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி வாக்கிங்கில் மக்களாக சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எதையோ சாதித்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டேயில் பாருங்களேன், நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு உங்களோட டயட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஈவினிங் வாக்கிங் போகும்போது இப்போ நான் வந்து 5 to 6 வாக்கிங் போனேன். அந்த வாக்கிங் போயிட்டு வரும்போது எதையோ சாதித்த மாதிரி எனக்குள்ள ஒரு வெறி இருந்தது. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து வாக்கிங் போகும்போது இந்த மாதிரி விரல் இருக்குல்ல, அந்த விரலில் வந்து வீங்கின மாதிரி இருக்குது. அதாவது வாக்கிங் போகும்போது இந்த விரல் பாருங்களேன் வீங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இது வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லைனா நீங்களும் நடக்கும்போது இந்த மாதிரி விரல் வந்து வீங்கின மாதிரி இருக்குமான்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நடக்கும்போது மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி விரல் வீங்கின மாதிரி இருக்கும், மற்றபடி எனக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு இது என்னென்னா, டெய்லி நீங்கள் 4000 லிட்டர் தண்ணி கண்டிப்பான முறையில் குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கின்னு நல்லா இருக்கிறதுக்கும், அப்புறம் வந்து நம்ம வந்து உடம்பு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். நைட்டு சாப்பாடு வந்து தோசை, ஆம்லேட், தக்காளி சட்னி தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன்னா 6718. என்னோடய கோல் வந்து 10,000 ஸ்டெப்ஸ். ஆனால் என்னால் முடியலை. பட் நான் கூடிய சீக்கிரத்தில் நான் அதை இது பண்ணுவேன். எவ்வளோ கேலரிஸ் கம்மியாக இருக்குன்னா 328 கேலரிஸ் கம்மியாக இருக்குது. 1 மணி நேரம் நடந்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வாக்கிங் போங்க. தேங்க்யூ.